அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமீபத்தில் அதிமுக மேலே வைக்கப்பட்ட பல கேள்விகள் விமர்சனங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இபிஎஸ் உடைய பேட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டிஏ அதிமுக தான் கூட்டணி அமைச்சிருக்கு, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த தினகரன் ஏன் விமர்சிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னதும், செங்கோட்டையன் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், மேற்கொண்டு நடவடிக்கைனா நாங்கள் கட்சி தலைமை எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அமித்ஷாவை சந்தித்ததனுடைய நோக்கத்தையும் தெளிவுபடுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பதில்களை? அவருடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேட்டி குழப்ப கதம்பம் என்று கூறலாம். டெல்லி சென்று வந்ததை பற்றி மிக தெளிவாக எந்த பதிலும் அவருடைய பேச்சில் இல்லை. புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் என்ன இருந்தது என்றால், திரு அமித்ஷா அவர்களும் இவரும் கூட்டணி பற்றி இறுதி முடிவெடுப்பார்கள் என்றுதான் இருந்ததே தவிர, பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொள்ளவே முடியாது, கூட்டணிக்குள் கூட சேர்த்துக் கொள்ள மாட்டீர்களா என்று ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு அவருடைய பதில் மழுப்பலாகத்தான் இருந்தது. அதுதான் அங்க இந்த மொத்த பேட்டியிலேயே ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின். அந்த ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு நேரடியான பதில் இல்லை. ஆகவே அவருடைய பேட்டி குழப்பமான பேட்டி. திரு டிடிவி தினகரன் இவரை காட்டமாக விமர்சித்த காரணத்தால் பதிலுக்கு இவர் சொல்லி இருக்கிறார், செல்வி ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவர், இத்தனாவது ஆண்டு இத்தனாவது தேதி நீக்கப்பட்டார், 10 ஆண்டு காலம் அதிமுக விஷயங்களிலேயே இல்லை என்று சொன்னார். அது ஒரு பகுதி உண்மை. இன்னொரு பகுதி ஏன் அவர் சௌரியமாக மறைக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படி நீக்கப்பட்டு இருந்து பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ட்ரி ஆகிற டிடிவி தினகரன் அவர்களுக்காக இவர் திறந்த ஜீப்பில் போய் வாக்கு கேட்டார். அதை மறந்து விட்டார். திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டார். பிறகு தனியாக அவர்களும் இவர்களும் போட்டியிட வேண்டி வந்தது. அவர் தனித்தே வெற்றி பெற்றார். அந்த கதையெல்லாம் நடந்தது. அதெல்லாம் பழைய கதை. இப்போதைய அரசியல் பற்றி திரு எடப்பாடி பழனிசாமியின் பேட்டில் எந்த விதமான தெளிவான பதிலும் இல்லை என்பதுதான் இந்த பேட்டியின் மூலம் நான் உணர்ந்து கொள்கிற செய்தி. டெல்லியில அமித்ஷாவோட அவர் பேசினார். நிச்சயமா இந்த என்டிஏ விவகாரங்கள் பேசியிருப்பாரு, செங்கோட்டையன் விவகாரம் பேசியிருப்பாரு. இந்த ரெண்டுக்குமே ஒரு முடிவு கிடைக்கல, அதாவது அமித்ஷாவுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்றத இந்த அவுட்புட்டா அவருடைய செய்தியாளர் சந்திப்பா இருக்காது. கேட்கிறேன், அவருடைய பேட்டியில ஏதாவது புரிதல் இருந்ததா? இந்த அமித்ஷா அவர்களிடம் தெளிவாக இவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று சொன்னாரா? அல்லது இது பற்றி இப்போதைக்கு அளித்த பேட்டியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? குறிப்பிட்ட அந்த கேள்விக்கு என்ன சொன்னார் என்றால், இதெல்லாம் நாங்க உள்ள பேசுவோம், அப்புறமா உங்களுக்கு சொல்ல முடியாது இருக்கு அப்படிதான் அர்த்தம். அப்ப அமித்ஷா எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு சம்மதிக்கல. என்டிஏல இருந்து கூடுதலா ஒருத்தரை வெளியேற்றுவதற்கோ சேர்ப்பதற்கோ செங்கோட்டையன் நடவடிக்கை சம்மதிக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. இவர் சொன்னதிலிருந்து இதையெல்லாம் ஹோல்டில் இருக்கிறது என்று வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்லுகிறார்? அவர் முடிவெடுப்பார், நான் முடிவெடுப்பேன் என்கிறார். ஆக முடிவு எடுக்கப்படவில்லை என்பதுதான் இவருடைய பேட்டி. மொத்தத்தில் நன்றாக போட்டு கலக்கி குட்டையை குழப்பி இருக்கிற வகையில் தான் அவரது பேட்டி அமைந்தது. அடுத்தடுத்த நாட்கள் இந்த பிரச்சனை இப்ப இன்னும் லைம்லைட்ல இருக்கும் அப்படின்னு தானே பார்க்கணும். திரு செங்கோட்டையன் விவகாரமோ, டிடிவியினுடைய விமர்சனங்களோ, என்டிஏ பிரச்சனைகளோ, திரு என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியவர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த பேட்டியிலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. நன்றி ரமேஷ். அதுல நிறைய குழப்பங்கள் இருந்த இந்த பேட்டியில் அப்படின்னு உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.